ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு TNPSC குக்கீஸ். நான் உங்கள் பால பேசுகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நோட் மேக்கிங் வந்து எப்படி ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். அதற்கு முன்னாடி ஒரு சிலருக்கு சொல்லிக்கிறேன், ஏன் நோட்ஸ் எடுத்தால் தான் பாஸ் பண்ண முடியுமான்னு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அவங்களுக்காண்டி ஒரு குட்டியாக சொல்லிக்கிறேன். நோட்ஸ் எடுத்தவங்க தான் வந்து மெஜாரிட்டி 99% பீப்புள் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம கடைசி ஒரு வாரத்தில் வந்து ரிவிஷன் பண்ணுவோம். ஒரு 150 லெசனு மேக்ஸு, கரண்ட் அவர்ஸ் இது எல்லாத்தையும் வந்து இந்த ஒரு வாரத்தில் வந்து வித்தவுட் நோட்ஸ்னால் வந்து நம்ம ரிவிஷன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகேவா? நான் நல்ல ரிவிஷன் பண்ணணுன்னா வந்து நீங்கள் நல்ல நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா வந்து நீங்கள் எப்போவுமே வந்து திரும்ப படிக்க வேண்டியது அவசியம் கிடையாது. பக்காவாக வந்து ரிவிஷன் ஆயிரும். ஓகேவா? இல்லைன்னா லெசன்ஸ் மறந்து போகும். நோட்ஸ் வந்து பக்காவாக எடுக்கலைன்னா நீங்கள் இது எத்தனை தடவை படித்தாலும் அந்த லெசன்ஸ் வந்து மறந்து போவதற்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நோட்ஸ் எடுக்குங்க. கண்டிப்பாக வந்து நோட்ஸ் எடுங்க. நோட்ஸ் எடுக்கிறது எப்படின்றது வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு புக்கு எடுத்த உடனே அந்த புக்கை வந்து அப்படியே ரீட் பண்ணுங்கள். ஓகேவா? அந்த இதில் வந்து என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க, என்னென்ன மெயின் ஹெட்டிங் இருக்குது, என்னென்ன சப் ஹெட்டிங்ஸ் இருக்குது, உள்ளே என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு ஓவராலாக ரீட் பண்ணுங்கள். செகண்டு, அந்த புக்கில் வந்து பேனாவை எடுங்க. பேனாவை எடுத்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து ரவுண்டு பண்ணுங்கள் அல்லது இது அண்டர்லைன் பண்ணுங்கள். ஓகேவா? இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் அண்டர்லைன் பண்ணிட்டு தேர்டு வந்து ஒரு நோட் எடுங்க. ஓகே, ஒரு நோட் எடுத்து நோட்ஸ் எழுதுங்க. ஓகே, இது வந்து ஃபஸ்ட் டைம் நோட்ஸு. ஓகேவா? நோட்ஸ் எடுங்க. அதில் வந்து 3 பக்கம் வருது. ஓகேவா? 3 பக்கம் வந்து இருக்குன்னா அதை வந்து ஒரே பக்கத்தில் வந்து நோட்ஸ் எடுங்க. ஓகேவா? இப்போ வந்து நீங்கள் ரீட் பண்ணியிருப்பீங்க, எது வந்து முக்கியமான பாயிண்ட்ஸு அதை வந்து எப்படி கொண்டு வரணுன்ட்டு நீங்கள் கிட்டத்தட்ட வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. ரீட் பண்ணி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் குறிக்கும் போது உங்களுக்கு கிட்டத்தட்ட தெரிஞ்சிருக்கும். 3 பக்கத்தில் இருந்து ஒரு பக்கத்தில் வந்து நீங்கள் நோட்ஸ் கொண்டு வர முடியும். ஓகேவா? உங்களுக்கு வந்து இந்த நோட்ஸ் வந்து எப்படி கொண்டு வருது அப்படின்ட்டு எதாவது டவுட் இருந்தால் நான் 12th INMக்கு வந்து 8 லெசன் வந்து போட்டிருக்கேன். ஓகேவா? அந்த 8 லெசனோட வீடியோவை பாருங்கள். அதில் வந்து எப்படி நான் நோட்ஸ் எடுத்திருக்கேன்னு பாருங்கள். ஈஸியாக எடுத்திருப்பேன். ஓகேவா? எல்லா லெசன்ஸ்க்கும் 3 பக்கம் அல்லது 4 பக்கம் தான் வந்து நோட்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து எடுத்திருப்பேன். ஸோ அந்த மெத்தடாலஜியை யூஸ் பண்ணுங்கள். நிச்சயம் வந்து உங்களுக்கு பயனளிக்கும். அதே போல் இப்போ ஒரு லெசனுக்கு நம்ம 4 பக்கம் வந்து நோட்ஸ் எடுக்கணும். 9 லெசனுக்கு 36 பக்கம் தான் வரும். ஓகேவா? இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு இது. ஓகேவா? இப்போ இந்திய தேசிய காங்கிரஸை பற்றி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்திய தேசிய காங்கிரஸில் 9 லெசன் நம்ம படிக்க வேண்டியிருக்கும். 9 லெசனுக்கு 36 பக்கத்தில் நோட்ஸ் எடுத்துடலாம். ஓகே, ஆனால் புக்கில் வந்து மொத்தம் வந்து இது ஒரு 200 பக்கத்துக்கிட்ட வரும். நம்ம அதை 36 பக்கத்தில் ஃபஸ்ட்டு நோட்ஸ்லேயே வந்து எடுத்துருவோம். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து அதை ரிவிஷன் பண்ணி வச்சுக்கணும். எப்போ வந்து நம்ம இந்த 9 லெசனையும் வந்து முடிக்கிறோமோ, ஓகேவா? எப்போ இந்த நம்ம 9 லெசனை முடிக்கிறோமோ, இந்திய தேசிய காங்கிரஸில் 9 லெசனை முடிக்கிறோமோ அப்போது ஓகேவா, ஃபுல் புக்கை நம்ம கம்ப்ளீட் பண்ண பிறகு நம்ம வந்து என்ன பண்ணணுன்னா, அந்த 40 பக்கத்தில் உள்ளதில் கோர் பாயிண்ட்ஸ் நமக்கு நல்லா தெரிஞ்சிடும். இப்போ ஃபுல்லாக படித்த பிறகு நமக்கு நிறைய ஒரு டைம் 2 டைம்ஸ் வந்து ரிவிஷன் பண்ண பிறகு நமக்கு நல்ல கோர் பாயிண்ட்ஸ் தெரிஞ்சிடும். ஓகே, இதுதான் இப்போ முக்கியமான கான்செப்ட்டு. நம்ம அங்கேருந்து ஷார்ட்டன் பண்ணும்போது ஒரு 10 to 20 15 to 20 பக்கத்தில் நம்ம நோட்ஸ் எடுத்துடலாம். ஓகேவா? நான் இப்போ வந்து இந்த 9 லெசனை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு பாருங்கள், ஒரு 15 to 20 பக்கத்தில் வந்து நான் உங்களுக்கு கரெக்டாக வந்து இதுதான்ப்பா முக்கியமான பாயிண்ட்ஸ்ன்னு உங்களுக்கு நோட்ஸ் எடுத்து காமிக்கிறேன். ஓகேவா? அந்த மெத்தடாலஜியை நம்ம யூஸ் பண்ணோம். அடுத்தது ஓகே, இந்திய தேசிய காங்கிரஸை பொறுத்தவரைக்கும் சுற்றி கொடுத்துருப்பாங்க. 1980 வரும், 1994, 84 வரும் அப்படின்ட்டு வருஷம் வந்து மாறி இருக்கும். அதை நம்ம ஃபைனல் அவுட்புட்டில் வந்து நம்ம என்ன பண்ணணுன்னா, வருஷத்து பேஸாக ஓகேவா, இப்போ 1985, அடுத்து 1905 என்ன நடக்குது, 6 என்ன நடக்குது, 7 என்ன நடக்குது, அடுத்தது 1911 என்ன நடக்குது, 14 என்ன நடக்குது அப்படின்ட்டு இயர் பேஸ்டாக இந்த நடந்த முக்கியமான விஷயங்களை வந்து நம்ம நோட்ஸ் எடுக்கணும். கடைசி நோட்ஸு அதுதான். ஓகேவா? இப்போ உங்களுக்கு மீதி இது ஓகே, இப்போ மீதி லெசன்ஸ் ஹிஸ்ட்ரி வருது, நம்ம மராத்தியர் முகலாயர்கள்னால் அதுக்கு வந்து அப்படி எடுக்க வேண்டாம். இந்த இதுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஃபைனல் அவுட்புட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்ற இதுக்கு வந்து ஃபைனல் நோட்ஸ் வந்து எப்படி எடுக்கணும்னா அதிலிருந்து உங்களால் சுருக்க முடியுதான்ட்டு பாருங்கள். ஓகே, ஃபைனல் நோட்ஸு இப்போ செகண்டரியாக நம்ம எடுக்கக்கூடிய ஃபைனல் நோட்ஸில் வந்து ஒரு 40 பக்கம் நோட்ஸை வந்து நம்ம அதில் இருந்து கோர் பாயிண்ட்ஸ் எடுத்து 20 பக்கம் சுருக்க முடியுமா, அதுதான் வந்து நம்ம பார்க்கணும். இப்படி நீங்கள் 20 பக்கம் எடுத்து வச்சிட்டிங்கன்னா கடைசி உங்களுக்கு ரிவிஷன் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஓகே, இதுதான் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் சொல்ல வந்தது. ஓகே, எல்லாத்துக்கும் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகியிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு புத்தகத்தை ரீட் பண்ணுங்கள். அடுத்த செகண்ட் டைம் ரீட் பண்ணும்போது புக்கில் உள்ள இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை நோட்ஸ் பண்ணுங்கள். தேர்ட் டைம் வந்து அதற்கான நோட் மேக்கிங் வந்து பண்ணிவிட்டு ஒரு டைம் ரிவிஷன் பண்ணிட்டு விட்டுருங்க. எப்போ வந்து நீங்கள் ஒரு புக்கை வந்து ஃபுல்லாக முடிக்கிறீங்களோ, ஓகேவா, இப்போ 12th ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக முடிக்கிறீங்க, 11th ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக முடிக்கும்போது அந்த நோட்ஸை வந்து செகண்ட் டைம் வந்து
திரும்ப நோட்ஸ் எடுங்க. அந்த நோட்ஸ்லேருந்து திரும்ப செகண்ட் டைம் நோட்ஸ் வந்து எப்படி எடுங்கன்னா 40 பக்கம் இருக்குன்னா அது ஒரு 20 பக்கத்துக்கு சுருக்க முடியுமா அப்படின்ட்டு கோர் பாயிண்ட்ஸ் வச்சு நோட்ஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் ரிவிஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கொஞ்சம் கஷ்டமான ப்ராஜெக்ட் தான். ஆனால் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எத்தனை குரூப் 1 குரூப் 2 குரூப் 4லாம் அடுத்தடுத்து டக்குன்னு கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் இந்த மெத்தடாலஜி எப்படி. அடுத்தது நோட்ஸ் வந்து எப்படின்னா ஃபஸ்ட்டு லெசனோட நேம் போட்டுக்கோங்க. அடுத்து ஒரு குயிக் ரிவ்யூ அப்படின்ட்டு ஒரு ஜானுக்கு வந்து கேப் விட்டுக்கோங்க. ஓகேவா? ஏன் ஒரு ஜானுக்கு கேப் விட சொல்கிறேன்னா அந்த லெசனில் என்னெல்லாம் நடக்கு அப்படின்ட்டு மொத்தமாக இங்கே தான் வந்து நம்ம எழுதணும். ஓகேவா? இப்போ உதாரணத்துக்கு இந்திய தேசிய காங்கிரஸில் லாஸ்ட் 8வது லெசனில் வந்து இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை வந்து ஏற்படும். ஓகேவா? அடுத்து வந்து இந்தியாவோட அரசியலமைப்பு. ஓகேவா? இந்தியாவோட அரசியலமைப்பு வந்து நிறுவ வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் வந்து என்னது கிரிப்ஸ் தூதுக்குழு வருவாங்க. திரும்ப இவர் பிரதமர் வருவார், அட்லி வருவார். அவர் வந்து மவுண்ட் பேட்டன் அனுப்புவார். மவுண்ட் பேட்டன் திட்டம், ராஜாஜி திட்டம். ஓகேவா? ஒரு 5-6 பாயிண்ட்டு தான் வந்து அதில் முக்கியமான ஹெட்டிங்கு. அந்த 5-6 பாயிண்ட்டை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து இங்கே எழுதி வச்சுக்கணும். ஓகேவா? அந்த ஹெட்டிங்ஸை எழுதி வச்சுக்கணும். அல்லது ஒரு இடம் விட்டுட்டு நீங்கள் ஃபுல் லெசன் படிச்சுட்டு அந்த குயிக் ரிவ்யூவில் வந்து அந்த முக்கியமான 5 ஹெட்டிங்ஸ் என்னென்ட்டு எழுதி வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு திரும்ப ரிவிஷன் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஹெட்டிங்ஸு அதோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை மட்டும் எழுதினா வந்து போதுமானது. இந்த மெத்தடாலஜியை யூஸ் பண்ணி பாருங்கள். நிச்சயம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வேறு ஒரு தகவலுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.